இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுவும் நான் சொல்லிதான் போனாரு சட்டமன்றத்தில். நான் சொன்ன உதயநிதி அண்ணன், சாரி உதயநிதி அண்ணன் தற்பெருமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? தற்பெருமை. அதுக்கு பேர் போன ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். நீங்க தான் கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க? மக்களுக்கு அந்த ஜெயிச்சதுக்கு அந்த தொகுதியில போய் நன்றி சொல்ல சொல்லி நீங்க சொன்ன உடனே தான் அவர் போனாரு, அப்படிதானே? நீங்க சொன்ன உடனே, நீங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே சட்டசபையில எழுந்து துணியா காணாம் துண்டா காணான்னு முடிச்சு கட்டிக்கிட்டு ஓடினாரானே? இல்லையானே? இல்ல ஒரு நாளுக்கோ 2 நாளோ 3 நாளோ 1 2 3 4 5 ஹலோ மைக் டெஸ்டிங் அந்த மாதிரி 4-5 நாள்ல போனாரா? போலியே. உங்க வயல சொல்றீங்க 20 நாள் கழிச்சு போனாருங்க. அப்ப அந்த மனுஷனுக்கு எப்ப மக்களை சந்திக்கணும், அவரு எப்ப ஃப்ரீயா இருக்காரு, அவரு எப்ப கரெக்டான நேரம் பார்த்து மக்கள் கிட்ட பேசணும்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? சிஎம் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லித்தானா போகணும். இப்ப நான் கூட தான் ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன். வீடியோ மூலியமா நிறைய விஷயம் ஏன்னா அப்படின்னா இப்படின்னு கேட்டிருக்கிறேன். நான் கெத்தா அப்படியே காலர்த்தி கூட்டினேன். ஏய், நான் உதயநிதி என்னை பத்தி கேள்வி கேட்டேன்டா, அதனால தான்டா அவர் மைக் பிடிச்சி பேசினுக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கும் பெருமை காட்டிக்க முடியும். அது எங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நீங்க சொல்லும் போதுதான் போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. புரிகிறதானே? என்னன்னு எதனா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை போட்டு எப்ப பாரு